पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। அந்த தியான நிலை தான் விழிப்பு நிலை. அப்ப விழிப்பு நிலைன்னா என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, நான் மனிதன் இல்லையா, நான் கடவுள் தானா, அப்ப நானே கிடையாது, கடவுள் தான் இந்த வடிவத்தில் இருக்கிறாருன்னு உணர்றது தான் அந்த விழிப்பு நிலை. அதற்கு பெயர் துரியம். தமிழ்ல துரியா அப்படிங்கிறது சமஸ்கிருத பெயர். அதற்குடைய பொருள் என்னன்னா நான்காவதுன்னு அர்த்தம். ஏன்னா ஜக்ரத்து, ஸ்வப்னா, சுஷுப்தி மூணாச்சு. நான்காவது நிலை அப்படிங்கிறதுனால அதுக்கு த ஃபோர்த் அப்படின்னு ஆங்கிலத்துல பெயர் சொல்லியிருக்கிறாங்க. தியானம்ங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்க்கையை திறக்கும். தியானம்ங்கிறது கொஞ்ச நேரம் செய்யக்கூடிய இதையோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்றது அல்ல. அது சும்மா மனம் போகிறதுக்காக, முக்தி வர்றதுக்காக, உடல் நலன் நல்லா இருக்கிறதுக்காக, உள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உங்க மனமா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நோயே இருக்காது. இறைவனுடைய உடம்புக்கு அவர் நோய் தருவாரா? அவர் அப்படி அமைக்கல. அதனாலதான் சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. அதை நான் படிச்சேன். எப்படி நோய் இல்லாம வாழ்வதுங்கிறது அவங்க கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, தனக்குள்ள இறைவனை பார்த்தவர்கள் சித்தர்கள். சித்தா அப்படின்னு, சித்தர்கள்னா என்னன்னா சித்து, தமிழ் வார்த்தை சித்து. சித்துனா விழிப்பு நிலை. சும்மா சித்தர்கள் அல்ல. சித் அப்படின்னா விழிப்பு நிலை. ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேரு. தனக்குள்ள அந்த விழிப்பு நிலையை உணர்ந்தவர்கள் பேர்கள் சித்தர்கள். வெளியில ஒரு உருவத்துல சிவலிங்கம். சிவலிங்கம் பத்தி சொல்லணும்னா நான் அதை சொல்லணும். அது சிவலிங்கம் அருவம் உருவம் சேர்ந்த உருவம். அதை நோக்கி போனவங்க பக்தர்கள், பக்தி செலுத்துறது. இது ரெண்டும் எனக்கு வேணான்னு போனா அது புத்தர்கள். இது போல எந்த வழியில வேணுமாலும் நம்ம போக முடியும். நமக்கு எது எளிமையானதுங்கிறது தான் நான் எல்லாருக்கும் எனக்கு புரியும். இவர்களுக்கு, இந்த ஊர், இந்த மக்களுக்கு இதுதான் எளிமை. இந்த எளிமையை நோக்கி எந்த குருவும் கொண்டு போக மாட்டாங்க. ரெடிமேடா சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, 10 பேருக்கு, 100 பேர்னா 100 பேருக்கு, 1000 பேருக்கு 1000 பேருக்கு அப்படி சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. நீங்க தான் அதை செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஆணவத்தை அழிக்கிறது எப்படி, உங்க ஆணவத்தை குறைக்கிறது எப்படி, அது இல்லாம போகிறது எப்படின்னு எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் செய்யணும். நான் என்ன சொல்லுவேன், அதுக்கு உதவி பண்ணுவோம். இப்படி எல்லாம் செய்தீங்கன்னா அதெல்லாம் போகும், போயிடணும். நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. 2 நாள்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும், கை வரும், நம்பிக்கை வரணும் இல்லையா? இப்ப இத சொல்றதுக்கு யாராவது இருக்கு? இப்ப யார் சொல்லுவா? எனக்கு யாரும் சொல்லல. நான் தேடி 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 படிக்கணும். அது தியானம் பண்ண, அது செயல்முறைப்படுத்தி பார்க்கணும். குண்டலினி அப்படின்னா மூலாதாரத்துல தியரிட்டிக்கலா சொல்லலாம், சக்தி இருக்கு, அது சுருண்டு இருக்கு, பாம்பு வடிவத்தில் இருக்கு, இதெல்லாம் சரி. அதை உணர்ந்து வாழும் பொழுது வாழ்க்கை எனக்கு மாறினதை நான் பார்க்கிறேன். வெளி வாழ்க்கை மாறிடுது. அப்ப உள்ள ஒரு மாற்றம் நடக்க நடக்க வெளியில மாற்றம் மாறுவதை நான் பார்க்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் பார்க்கிறாங்க. நான் யார்ட்டையும் பேசுறது இல்லை, அவர்கள் பார்க்கிறார்கள். அது சுத்தி இருக்கிற ஒரு வட்டம் பார்க்குது. என்ன இப்படி ஒரு மாற்றம் இருக்கு? என்னுடைய உடம்பு எனக்கு தெரியுது. நோய் இருந்த உடம்பு இப்ப எப்படி இருக்குது? நோய் இருந்த உடம்பு தான் இது. இப்ப நோய் இல்லை. நோய்ங்கிறது வெறும்னே அது வெறும் ஒரு வெளியிலிருந்து வரல. அது நேரம் இல்லை, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். டிஸ்ஈஸ், அதை பிரிக்கணும். டிஸ்ஈஸ் ஈஸி இல்லாம போச்சுன்னா அது நோய். உங்க உடம்புல எளிமையா ஒண்ணும் இல்லாம அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்க. அது இல்லைன்னா அது டிஸ்ஈஸ். அது இறைத்தன்மை வந்துச்சுன்னா அது போயிடும், ஈஸ் ஆயிடும். இப்ப நீங்க சொல்றது 2 நாள்ல வந்துருமா சார்ங்கிறது எல்லாருடைய கேள்வி இதுதான். எல்லாருக்கும் இதுதான் ஒரு கேள்வி இருக்கும். இது எப்படி இது கிடைச்சிருமா அப்படின்னா, அது இது தியரி அல்ல, இது பிராக்டிஸும் அல்ல. நல்லா நீங்க கவனமா தெரிஞ்சுக்கணும். இந்த தியரி, பிராக்டிஸ் இதெல்லாம் திரும்ப திரும்ப மனம் சார்ந்தது. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஞானம். இது தியரியில வராது. இல்ல, அதுதான் நான் இப்ப சொல்லி முடிக்கிறேன். அது நீங்க
தியரி பிராக்டிஸ்னா நீங்க உங்களுடைய பழக்கத்துல நீங்க வழக்காடல வச்சிட்டு இருக்கிற வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க. நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நோயிங் நாட் தியரி. தியரின்னா ஏற்கனவே ஒண்ணு இருக்கிறதும் தியரியில வந்துரும். நான் சொல்றது ஏற்கனவே இல்ல. உங்களுக்கு இது புது அனுபவம். நோயிங் தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். அந்த அறிவு நாலேட்ஜ் இல்ல. நான் ஏற்கனவே இருக்கிற நாலேட்ஜ் தூக்கி உங்ககிட்ட கொடுத்தேன்னா அது தியரி. நான் உங்களை அறிய வைக்க உதவுகிறேன். நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் எல்லாரும் சொல்றது. நீங்க அதை அனுபவிச்சு நீங்க பண்ணணும். அது பிராக்டிக்கல் அப்படின்னும் இந்த உலக வார்த்தை எடுத்து பயன்படுத்திடக்கூடாது. அது தப்பா போயிடும். அதனாலதான் அதுக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க அதை பயன்படுத்தணும்னா தியானான்னு சொல்லணும். தியானா அது பிராக்டிக்கல் அல்ல. அது செயல்முறைப்படுத்த முடியாது. நீங்க செயல்முறைப்படுத்துறது பிராக்டிக்கல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா திரும்பவும் அது மனம் சார்ந்ததா போகும். மனம் தான் ஒண்ணு செய்யும். பிராக்டிஸ் பிராக்டிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் பிராக்டிக்கல் வந்திருக்கு. இப்போ மனம் பிராக்டிஸ் பண்ணும். மனம் பிராக்டிஸ் பண்ணிச்சுன்னா தியானம் கைகூடாது. பிராக்டிஸை விடணும். அது ரொம்ப நுட்பமானது. இந்த நுட்பமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் பேசுறது உங்களை நேரடி பாயிண்ட். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தியானம்? நீ உன் மனம் என்ன? நான் சைவத்தையோ வைணவத்தையோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு புத்த மதத்தையோ ஏதாவது நம்ம பேசணும்னா நம்பிக்கை தத்துவம். ஒவ்வொரு மதத்தையும் இதே மாதிரி சரணாகதியும் இதே சொல்லை கடைசியில் அந்த சமாதிகளை அடையிற இவங்கெல்லாம் ஞானிகள் எல்லாம் பேசி இருக்கிறாங்க. ஆமா பேசி இருக்கிறாங்க. ஆனா அதுல இப்ப நீங்க வந்து சைவத்துல 64 நாயன்மார்கள் மாதிரி இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. ஆண்டாள் ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு வழியாக பாரம்பரியமாக இது தவறான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துல ஒரு கேஸ்டாவும் மாறி போச்சு. இந்தியாவில வந்து அது மாதிரி பிரிக்கப்படுது. அத அந்த இடத்துல வந்து எதுவுமே வேண்டாம். நீங்க எதுவுமே இந்த பூமிக்கு உள்ள நடக்குது இல்ல, பூமிக்கு மேலதான் இதெல்லாம் நடக்குது. சைவம் வைணவம் அவங்க வந்தாங்க சமாதி எல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், நேரா வானத்தை பாருங்க. எதுக்கு கீழே இருக்கீங்க? வேண்டாம். இதை பேசி பேசி என்ன ஆகும்னா மனம் அழியாது, மனம் திரும்பவும் பலம் பெறும். அவங்க 12 ஆழ்வார்கள் மனசை விட்டாங்க. 64 நாயன்மார்கள் மனதை விட்டாங்க பக்தியில. 2 பேரும் பக்தி தான். பார்க்கிறது வேற வேற. ரெண்டும் பக்தி, ரெண்டும் சரணாகதி, ரெண்டும் அந்த அதுதான் நான் காலையில சொன்னேன். இப்ப இருக்கிற நம்ம மனிதர்களுக்கு அது பொருந்தாது. இன்னைக்கு காலகட்டம் மாறி இருக்கு. அதனால பேசாம எல்லாத்தையும் விட்டுடுங்க. பக்தியே விட்டுருங்க. அதுக்குள்ள எல்லாம் போயிடும். சிவம் வைணவம் எல்லாம் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள அடிச்சுட்டு போயிடும். ஞானத்துக்கு வந்துடுங்க. ஞானம்ங்கிறது அறிவு. இப்ப சயின்டிபிக் யுரா நடந்துட்டு இருக்கு. காலம் அதுதான். எதை எடுத்தாலும் நம்ம வந்து அறிவா சொன்னாதான் கேட்கிற மாதிரி இருக்கு. அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் எல்லாருக்கும் அது பொருத்தமா இருக்கும். எதுக்கு நம்ம அதுக்குள்ள போகணும்? அது போயிருக்கிறாங்க, உண்மைதான். 100க்கு 100 உண்மை. நம்ம அதுதான் முடியாது. அதனால பார்வை மாறி இருக்கு. இவங்கதான் இவங்களை கும்பிடணும்னு இருக்குது. சிவன் கோயிலுக்கு போறவங்க சில பேர் பெருமாள் கோயிலுக்கு போறது இல்லை. சில பேர் இங்க போறது இங்க வரமாட்டாங்கிறாங்க. அதுல நிறைய இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருங்க. என்கிட்ட வரும்போது சுத்தமா வாங்க, உங்களை பாருங்க. இதெல்லாம் வேணான்னு இதையெல்லாம் விட்டீங்கன்னா தான் இறைவன் வருவாரை தவிர இதை பேசி இதுல எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறாங்கிறத வச்சு நமக்கு முக்தி கிடைக்காது. இது எல்லாமே விடணும்.